நாம் ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று எங்கள் தலைப்பிலே பார்த்து வருகிறோம். 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை இன்றைக்கி தியானிப்போம். The book of 2 Samuel chapter 18 verse 33. அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி கெவுனி வாசலின் மேல் வீட்டிற்குள் ஏறிப்போய் அழுதான். அவன் ஏறி போகையில், என் மகனாகி அப்சலோமே, என் மகனே, என் மகனாகி அப்சலோமே, நான் உனக்கு பதிலாக செத்தேனானால் நலமாயிருக்கும். அப்சலோமே, என் மகனே, என் மகனே என்று சொல்லி அழுதான் என்று பார்க்கிறோம். ரெண்டு சாமுவேல் 17, 18, 19 வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். செத்தவர்களுக்காக ஞானஸ்நானம் வாங்க முடியாது, வாங்கிறது அபத்தம், பிரயோஜனப்படாது என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி எத்தனையோ குறிப்புகளை நம்ம இன்னும் பார்க்க இருக்கிறோம். ஒரு தொகுத்த அளவுக்கு தான் தொகுத்து சொல்லுகிறேன். எல்லாத்துக்கும் ஒரே பதில். இயேசு நமக்கு செலுத்தின இரத்தத்துக்கு பதிலாக, இரத்தத்துக்கு இணையாக, ஈடாக, மாற்றாக எதையுமே செலுத்த முடியாது. தேவனை அவர் விரும்புகிற பிரகாரமாக தான் அண்டி கொள்ள முடியும், சேவிக்க முடியும், தொழுது கொள்ள முடியும். யோவான் 4:23, 24 நமக்கு நல்ல பரிச்சயமான வேதவசனம். பிதாவை எல்லாரும் தொழுது கொள்ளும் காலம் வந்துவிட்டது, அது இங்கே வந்துவிட்டது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டலாம் இருக்க வேண்டும் என்று பிதா விரும்புகிறார். தம்மை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சமாரிய ஸ்திரீனிடத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை பார்க்கிறோம். மேசியா, மீட்பர், the one who comes, who came to deliver, he alone has to come back again to gather us. நம்மை மீட்க வந்தவர், நம்மை மறுபடியும் சேர்த்துக்குள்ள வருகிற அவர் மாத்திரம்தான். அவரை தான் கவனிக்கணும், அவருடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸை தான் கவனிக்கணும், அவருடைய குணலட்சணங்களை, the way he carried himself, எப்படி தன்னை அவர் நடத்தி கொண்டார், நடத்தி காண்பித்தார், எப்படி வாழ்ந்தார், எதை முக்கியப்படுத்தினார். எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொடுக்குறவர். ஏன் அவர் ரொம்ப மினிமமாக வாழ்ந்திருக்கிறார். நமக்கு தெரியணும். அவரே காஞ்ச மாடு, கம்பில் புந்த மாதிரி நடந்துக்கல. பீயிங் an incarnate God, he was full of self-control. இதை நான் ஏன் போதிக்கிறேன், நான் எனக்கே தான் சொல்லிக்கிறேன். அது உங்களுக்கு சொல்லிக்கிற மாதிரி ஏதாவது வேறு மாதிரிலாம் கூட தோணலாம். அதுக்கு நான் முழுமையாக உத்தரவாதி கிடையாது. ஏன்னா எனக்கு அது தேவைப்படுது. நான் எவ்வளோ தான் தியானிச்சாலும், unless I spell it, I cannot be delivered from the spell. வேதத்தை படிக்கும்போது உங்களுக்கு சொல்ல தெரியலன்னா செவுத்தை பார்த்து சொல்லுங்கள். ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துருப்பீங்களோ, நடப்பீங்களோ, என்ன செய்வீங்களோ, யூ ஸ்பீக் டு யுவர் செல்ஃப். உச்சரித்து கர்த்தருடைய வேதத்தை படிங்க. அதில் அவ்வளோ பலன் இருக்குது, அதில் அவ்வளோ ரகசியம் இருக்குது, அதில் அவ்வளோ நன்மை இருக்குது. சத்தம், the word of God carries the voice of God. தேவனுடைய வார்த்தைக்குள்ளே அவருடைய குரல் இருக்குது, குரலின் ஓசை இருக்குது.
தம்மை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று பிதா விரும்புகிறார். ஒருத்தருக்கு பதிலாக இன்னொருத்தர் செத்துட்டா முடியாது. ஒருத்தர் இல்லாமல் இன்னொருத்தர் வந்துட்டால் முடியாது. அதாவது இந்த தாற்பயத்தை இன்னுமே நீங்கள் அடுத்த கேரக்டர்ஸ் மூலமாக புரிஞ்சிக்கிறதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த எஸ்கேபிசம் லைஃப்பில் இருக்கவே கூடாது. ஆமாம், நம்ம கடமையை விட்டு, அதுதான் இன்றைக்கி சொல்ல வந்த, அதுதான் நல்ல ஞாபகம் வந்துச்சு. கடவுளை இறக்கம் பலியிடுவதை பார்க்கிலும் கீழ்ப்படுதலே உத்தமம். தேவன் கீழ்ப்படி, விட்டு கொடு, ஒத்துழை, ஏற்றுக்கொள், பின்பற்று, பிடித்துக்கொள், நிலைத்திரு, அமர்ந்திரு, பின்தொடர்ந்து வா, சுமந்து கொள், விதை, இப்படிலாம் ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாருன்னா அதுக்கு பதிலாக வேறு எதையும் செய்யவே தேவன் எதிர்பார்க்கல. அதுக்கு பதிலாக நீங்கள் உயிரே கொடுத்தாலும் தேவன் அதை எதிர்பார்க்கல. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் அன்பின் அதிகாரம், அன்பை பற்றிய ஒரு பிரமாதமான ஒரு விவரணையை பரிசுத்தாவியானவர் கொரிந்து பட்டணத்து மக்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக சொல்கிறாரு. ஆனால் அவங்க அன்பை தான் கொச்சப்படுத்தினாங்க, கேவலமாக நடந்துட்டாங்க. அவிசுவாசிகள் மத்தியில் கூட கேள்விப்படாத, சமுதாயத்தில் கேள்விப்படாத அருவருப்பான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனால் தேவன் அவர்களை கைவிடவில்லை, உணர்த்தினார், கண்டித்து உணர்த்தி கொண்டே இருக்க 2 அதிகாரங்களை எழுதியிருக்கிறார் அவங்களுக்கு. அதில் சொல்கிறாரு, மனுஷர் பாஷைகளை பேசினாலும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். எவ்வளவுக்கு அந்நிய பாஷை அவசியம், உதவியாக இருக்கும். அந்நிய பாஷையினுடைய எல்லை, அந்நிய பாஷையினுடைய வரையறை அந்நிய பாஷைக்கு தான் தேவன் வைத்திருக்கிறார். தீர்க்க தரிசன வரத்தினுடைய வரையறையை அந்நிய பாஷைக்கு வைக்கவில்லை. அந்நிய பாஷையின் வரையறை தீர்க்க தரிசனத்துக்கு வைக்கவில்லை. அற்புதங்களை செய்யும் வரத்துக்கு வைக்கவில்லை. 9 வரங்கள், 9 சுவையுள்ள கனிகள், நானாவிதமான ஊழியங்கள், 5 விதமான பிரதான ஊழியங்கள். Nothing can be substituted for the other. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கவனிக்கணும். செஞ்சுட்டு தான் இருக்கோம். போர் அடிச்சிருச்சு அதனால் இதை பண்ணிகிட்ருக்கேன், அதுதான் தப்பு. விவசாயி எனக்கு போர் அடிச்சிருச்சுன்னு ஃபேக்ட்ரிஸுக்கு, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஃபேக்ட்ரிஸ்க்கு வந்து அவனுக்கு என்ன செய்ய தெரியும்? இஞ்சி போனால் அங்கே இருக்க குப்பையை அள்ள தான் தெரியும். எந்த லேத் ஆப்ரேட் பண்ண தெரியும், எந்த மெஷினை ஆப்ரேட் பண்ண தெரியும், என்ன மெஷர்மெண்ட்டில் என்ன ப்ராடக்ட்காக செய்வான் தெரியாது. வாழ்க்கை அதிலே நமக்கு சமாதி ஆனாலும் வயல்வெளி தான் நமக்குன்னா வயல்வெளி தான் இருக்கணும். ஏராளமான அறிவு பெருக்கத்தில் நாம் கேவலப்படுத்தப்படுவோம், நிந்திக்கப்படுவோம். லூசு பயலுங்க, மண்ணோடு விளையாண்டுருக்கானுங்க. இப்போலாம் கூட இந்த ட்ரோலிங்கில் நீங்கள் பார்க்கலாம், டோன்ட் ஒர்க் ஹார்டர், ஒர்க் ஸ்மார்ட்டர் அப்படிங்கிற பாயிண்ட் வருது. நான் கூட டு பிகின் வித் அதை பார்க்கும்போது வாட் அ தாட் அப்படின்னு நினச்சேன். இட்ஸ் நாட் த ஒர்க் பீயிங் ஹார்ட், த ஒர்க் பீயிங் ஸ்மார்ட், the work being consistent is what is going to be respected by God. கடின உழைப்போ புத்திசாலித்தனமான உழைப்போ அது அல்ல. தேவன் விரும்புகிற நிலையான உழைப்பை தான் தேவன் மதிக்கப் போகிறார். நான் தீர்க்கதரிசன வார்த்தை உடையவனாக இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. என்ன அன்பு, என்ன பெரிய அன்பு அப்படின்னு நினைக்கிறோம். ஆமாப்பா, அது உனக்கு சின்னதாக இருக்கலாம், எனக்கு இது பெருசு. நீ அன்பை மாத்திரம் பாராட்டு. நீ தீர்க்கதரிசனம் சொல்லாட்டினா பரவாயில்ல, நீ மலையை பெயக்காட்டினா பரவாயில்ல, நீ அந்நிய பாஷை பேசாட்டினா பரவாயில்ல, என்ன நீ தூதர் பாஷையை பேசாட்டினா பரவாயில்ல, நீ அன்பு பாராட்டு, அன்பாயிரு.
அன்பை பின்தொடர். அன்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது பின்னாடி தானே சொல்கிற, அதை பார்க்குறோம். எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டெரிக்க ஒப்பு கொடுத்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு என்ன பிரயோஜனம்? அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. சாந்தமாக இருக்க வேண்டிய நேரத்தில் சாந்தமாகவும் நீடிய சாந்தமாக இருக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை. பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது. அது முதல்ல சொன்ன அந்த வரிசை பிராரமாக, கிரம பிராரமாகவே அந்தந்த உப்புக்கு உப்பு, மிளகாக்கு மிளகா, புளிக்கு புளி, மஞ்சத்தூளுக்கு மஞ்சத்தூள், மிளகுக்கு மிளகு, பூண்டுக்கு பூண்டு, இஞ்சிக்கு இஞ்சி, கருவேப்பிலை கருவேப்பிலை, கொத்தமல்லி கொத்தமல்லி, தக்காளிக்கு தக்காளி, இதெல்லாம் கரெக்டாக அந்தந்த போர்ஷன், அந்தந்த அளவு நம்ம எடுத்து சமையல் செய்தால் ஏன் வாயில் வைக்க சகிக்காது? கொண்டான் இருக்கும். எதுவுமே கரெக்டாக சேர்க்காம எப்படி அந்த அறுசுவை வரும்? பன்சுவை எப்படி வரும்? எப்படி வாசனை வரும்? ஏன் அதை வேக வைக்கலை? ஏன் அதை நம்ம வறுக்கலை? ஏன் அதை நாம் பொடிக்கலை? ஏன் அதை நாம் அரைக்கலை? ஏன் அதை நாம் ஸ்டீம் பண்ணலாம், நீராவிலேயே அதை வேக வைக்கலை? எவ்வளோ இருக்குது? ஏன் அதை நம்ம பொரித்து எடுக்கலை? ஏன் அதை நம்ம ஹாஃப் பேக் பண்ணல? அன்பை போல் ஒரு முழு பொறுப்புள்ள ஒரு குணம். அந்த அன்பே மாத்திரம் இருந்தால் போதும், எல்லா பொறுப்பும் நமக்குள்ளே இருக்கும். கண்டிப்பு, அரவணைப்புக்கு அரவணைப்பு, சீர்திருத்தத்துக்கு சீர்திருத்தம், நிராகரிப்புக்கு நிராகரிப்பு. அன்புக்கு இல்லைன்னு சொல்ல தெரியும் தெரியணும் இல்லை. அன்புன்னு ஒன்று இருந்தால் அதுக்கு இல்லைன்னு சொல்ல தெரியும், வேணும்னு சொல்ல தெரியும், வேணான்னு சொல்ல தெரியும், இவ்வளவும் சொல்ல தெரியும், அவ்வளவும் சொல்ல தெரியும். அதுதான் நமக்கு பிடிக்கல. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும்னா ஒழுசத்தனத்தையும் ஏற்றுக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஏற்றுக்கும், நிராகரிக்காது. ஆனால் ஒழுசையாக இருக்காத ஒழுசத்தனத்தை நீக்கிறு. நான் உன்னை நிராகரிக்கவில்லை, உன் தீமையை நிராகரிக்கிறேன். முன்னே இருக்கிற பிளாட்ஃபார்மில் இருக்க வேண்டிய அந்த அஸ்திபாரத்து இருக்கிறதெல்லாம் ஓரங்கட்டிட்டு இது மாத்திரம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அது ஒருதலை பட்சமான அறிவு. ஒருதலை பட்சமாக இருப்பதே தீங்கு. அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நம்ம தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். நிறைவு தான் வரல, நிறைவு வராமல் குறை போகணும்னு நினைக்கிறோம். நிறைவானது எது? அளவில் குறைஞ்சிருச்சு, அதனால் அளவை நிறைக்கிறோம். 10 லிட்டர் வேண்டிய இடத்துல 2 லிட்டர் தான் இருக்குன்னு 8 லிட்டர் நிரப்பணும். அந்த மாதிரி தான் அறிவு இருக்குது. நிறைவு என்பது அங்கே தரம், குவாலிட்டி. யோசிச்சு பாருங்கள், ப்ரொஃபஷ்னலாக ஒரு சாம்பாரை வச்சா, ஒரு ரசம் வச்சா, அது அவ்வளோதான். அந்த அளவுக்கு அனுபவம் மிக்க ஒரு சமையல்காரர் செஞ்சான்னா அதுக்கு மேலே ஒரு சிட்டியை கூட போட மாட்டார். கெடுத்துரும் சார், வாசனையே கெடுத்துரும். அதுக்கு மேலே வேக வைக்கக்கூடாது சார். நமக்கு கொஞ்சம் சமையல் தெரிஞ்சவுடனே நம்ம எனக்கே நம்ம நலன்னு நினச்சிக்கணும், நம்ம தான் ராஜான்னு நினச்சிக்கணும். அந்த ஆட்டிடியூட் எல்லாருக்குமே இருக்குது. வி ஹாவ் டு டை டு தட். அதான் அந்த பதிலாக நான் இவ்வளோ தான் கேட்குறேன், அதை மாத்திரம் கொடுத்தா போதும். இல்லை நான் உங்களுக்கு நீ உன்னையே கொடுக்க வேணாம், உன்னுடையதை கொடுன்னா உன்னுடையதை மாத்திரம் கொடுங்க.
ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். ஆமாம், என்னையே கொடுக்குறேன்னு சொல்ல அது ஏமாத்தமான செம்ம ஏமாத்தம். திருடன், போக்கிரி. இப்படி தான் நீங்கள் தான் உங்களை செருப்பால் அடிச்சிக்கிற மாதிரி பேசிக்கணும். அந்த மாதிரி உண்டா கர்த்தர் என் புத்தியை அறிவார் என் இருதயம் அப்படின்னா இந்த தெருவில் தான் இருப்பார், சேரு சகதியோடு இருப்பார். யூ won't be a quality person. காலை மாத்திரம் கழுவுனா போதுங்கிறதுல எவ்வளோ விஷயம் இருக்குது. பேதுருக்கு எப்படி ஆண்டவர் பல்லு உடையிற மாதிரி பதில் சொன்னார். ஜீசஸ் டென்ஷன் ஆகிட்டார். நம்ம ஜீசஸை பார்க்கவும் நமக்கு இஷ்டம் இல்லை, ஜீசஸே சொன்னாலும் நமக்கு இஷ்டம் இல்லை, தெரியுமா? இதெல்லாம் யாரோட நீ சேர்த்து வச்சு கோத்து வச்சுலாம் யோசிக்கணும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இண்டிவிஜுவலாக அவங்கள பற்றி யோசிங்க. ரியலி டூ யூ லவ் கிரைஸ்ட்? டு ஐ லவ் கிரைஸ்ட்? கர்த்தருடைய வார்த்தை எனக்கு தனியாக பிடிக்குதா? பொதுவான ஜெனரிக் மெடிசனாக இருந்தாலும் மருத்துவர் நாடி பார்த்து வெவ்வேறு விதமான இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் எல்லா விதமான காம்ப்ரஹென்சிவ் டெஸ்ட்லாம் பண்ண பிற்பாடு டோசேஜ் எப்படி கொடுக்குறாரு? நாளைக்கே நான் வேலைக்கு போயே ஆன் டாக்டர் அப்படின்னா உடனே 1000 கிராம் கொடுத்துட்றாரா? வேலைக்கு போக மாட்டீங்க, சுடுகாட்டுக்கு போயிடுவீங்கன்றவார். காய்ச்சலெல்லாம் அப்படியே ஒரேடியாக இறக்கலாம் முடியாது, இறக்கக்கூடாது. சில நேரங்களிலே ஓய்வு எடுக்கணுன்னா எடுத்து தான் ஆகணும். அங்கே ஒன்றுமே அது ஓடுதோ இல்லையா, நீ ஓட மாட்டே, அதான் பாடையில் போயிடுவேன். பச்சையாக தானே சொன்னேன். இப்போ உங்களுக்கு சுற்றி வலிச்சு நம்ம டீசெண்டாக சொல்லி பரலோகமேன்னு சொந்தமே அந்த பாட்டு அந்த பாட்டு பாட வேண்டான்னா ஒழுங்காக ஒரு நாள் முழுசும் படுக்கையில் இரு. ஸ்தோத்திரம். சோம்பேறியாக படுத்திருக்காத, ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரத்தில் ரெஸ்ட் எடு, ஊர் சுற்றிட்டு இருக்காத. காய்ச்சல் வரும்போது காய்ச்சல் தனியும்படி இப்போ தான் அந்த கறி இருந்தால் தான் சோறு இறங்குன்னு சொல்லாத. உன் கறி இடுகாட்டில் சுடுகாட்டில் வெந்துடும், வச்சிருவானுங்க. எல்லாம் சொல்ல கஷ்டமாக இருக்குது, கேட்கவும் கஷ்டமாக இருக்கும். பதிலாக don't you substitute the required matter for another matter with another matter. ஒன்றும் புதுசாக கேட்க வேணாம், ஏராளமாக கேட்டாச்சு. நான் வர வரைக்கும் உயிரோடு இருப்பான். உனக்கு என்ன? உனக்கு நான் நாள் குறிச்சிட்டேன்னா அந்த நாளுக்குள்ளே வேலையை முடிச்சுட்டு வரப்பார். உனக்கு குறித்த வேலையை செஞ்சு முடி. இதில் இன்னுமே நம்ம திருந்தாத ஜென்மங்களாக இருந்தோன்னா எப்படி மணவாளனோட சத்தத்தை கேட்போம்? மணவாளன் சத்தத்தை கேட்போம், எண்ணெய் தான் பாட்டில் இருக்காது, அவ்வளோதான். எல்லாத்துக்கும் 10 பேருக்கும் மணவாளன் வருகிறார் சத்தம் கேட்டுச்சு. எல்லாம் அரைத்தூக்கம் காத்தூக்கம் முக்கால் தூக்கத்தில் தான் எந்திரிச்சிச்சுங்க. ஆனால் எல்லாருக்கிட்டையும் 5 பேர்கிட்ட ஆயத்தை இருந்துச்சு. தீவிட்டி மாதிரி இருந்துச்சோ இல்லையோ, மணவாளனோட வரைக்குள்ளே போகிறதுக்கு ஆயத்தம் இருந்துச்சு. மற்றவங்களுக்கு ஆயத்தம் இல்லை, அவ்வளோதான். இதுக்கெல்லாம் வெளியில் ரொம்ப படிச்சுட்டு யாரோ சொல்ல போகிறாங்க அப்படின்னு யாரோ சொன்னால் மாத்திரம் கேட்டுற போகிறோன்னு நினைக்காதீங்க. நல்லா கேளுங்க. நமக்கு வேண்டிய புத்தியை நம்முடைய ஆவியில் தான் தேவன் எழுதியிருக்காரு. ஸ்தோத்திரம். அதனால் தாவீது பெத்தவன் தான், எல்லா பிள்ளைகளும் தான் பெத்தான். ஒருத்திகிட்ட மாத்திரம் பெறல, 4-5 லேடிஸோட தான் பெத்தான், மறுமனையாட்டிகளோடு. அதில் ஒருத்தன் தான் இந்த அப்சலோம். சௌந்தரிய உள்ளவனாக இருந்தான். ஆனால் அவன் புத்தி எப்படி இருந்துச்சு? ஆரம்பத்திலே சரியில்லை, சேர்மானம் சரியில்லை, எண்ணம் சரியில்லை, தகப்பனுக்கு விரோதமாக எழுந்தான். இப்போ ஆட்சியை விரும்பினாங்கிறது அது இன்னொரு உச்சகட்டமான டர்ன் தான். ஆனால் அவன் முதலையே
புத்தி சரியில்லை. தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. அங்கே தானே பிரமாணம் கொடுக்கும்போதே 4ஆம் பிரமாணத்தில் சொல்கிறாருல்ல, லேர்ன் டு ரெஸ்பெக்ட் யுவர் ஃபாதர் அண்ட் மதர், ஆனர் யுவர் ஃபாதர் அண்ட் மதர். அதுதான் உன்னை நீண்ட ஆயுளுக்கான வாக்குத்தத்தமான கற்பனைன்னு சொல்கிறாருல்ல. அதை எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாருல்ல. அதான் விட்டுட்டான். சேர்மான சரியில்லை, படைத்தலைவனோடு இல்லை வெவ்வேறத்தரோடு சரியில்லை. அவனுடைய அந்த அந்த ஃபிசிக், அவனுடைய அழகு, அவனுடைய அந்த மன்மத கட்டு, உடற்கட்டு, என்னத்தை பார்த்தானோ, he was digging his own grave. ரொம்ப துக்கமான ஒரு சம்பவம். இந்த துக்கம் வந்து செத்ததில்லை, காப்பாற்ற முடியாத துக்கம். அதனால கேட்டுக்கோங்க. ஒருத்தன் செத்து போயிட்டாங்கிறத பற்றி ஒப்பாரி வைக்கிறது தான் வைக்காதேன்னு இந்த தேவனை கும்புறவங்களுக்கு ஆண்டவர் கடைசியில் உயிர்த்தெழுதலை பற்றி உபதேசத்தை பிரமாதமாக பவுல் மூலமாக கொரிந்து நிருபத்திலையும் தெசலோனிக்கே நிருபத்தையும் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறார்? காப்பாற்ற முடியாதுப்பா, அவ்வளோதான். நோ மோர் ரிசரக்ஷன் ஃபார் யூ, நோ மோர் என்ட்ரி into the world, no more entry into the eternal world, other at least heaven. அவ்வளோதான். என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. அவ்வளோதான், முடியாது. அப்சலோமுக்காக தாவீது என்னென்னத்தையோ பண்ணலாம் யோசித்தான். பட் அப்சலோம் வந்து அவனுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு எக்ஸ்ட்ரீமிட்டிக்கு விரைந்து கொண்டே இருந்தான். கவனிங்க, இது ஒரு பெரிய கலக்கமான விஷயம். சொல்லிட்டதுனால சின்ன துகளளவு ஒரு உதவி தான், மீதி 10ல் 1 ஒரு உதவி தான். அந்த ஒரு உதவி பத்தாது. ஏன்னா அது வெரி இன்சஃபிஷியன்ட். நம்ம கண்ணை மறைச்சிரும். புத்தி வந்து சில நேரங்களில் மோர் தேன் 70-80% இருந்தால் தான் அடுத்த மீதி 20% தொகைக்கு நம்ம ஈடுகட்டி பிடிமானத்தோடு ஓட முடியும். அதனால்தான் இரவும் பகலும் வேத வசனத்தில் தியானமாக இருக்கணும். நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருக்கணும். ஏன்னா வாட்டர் சப்ளை இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த பர்டிகுலர் பிளான்ட், வெதர் இட்ஸ் ஃப்ரூட் பேரிங் ட்ரீ, வெதர் இட்ஸ் வாட் கைண்ட் ஆஃப் வெஜிடேஷன் இட் இஸ், அதுக்கு தண்ணி இருந்துகிட்டே இருக்கணும். நீர்க்கால்கள், அதை நீங்கள் கவனிக்கணும். ஆற்றுக்கு நடுவில் இல்லை, தோத்திரம் அழுகி போயிடும். நீர்க்கால்கள், பேங்க்ஸ், தண்ணி வரணும் லிட்டராக என்ன பெரிய மதக கொட்டணும். செத்த நேரத்தில் வடிஞ்சிடணும். எவ்வளோ தங்கணுமோ அவ்வளோதான் தங்கணும். ஆனால் எவ்வளோ தங்கிறதுக்கு அவ்வளோ ஸ்ப்ளாஷ் ஆகி தான் தங்கும். இங்க் ஃபில்லர் மாதிரி எடுத்துக்கிட்டு விட்டுட்டுக்க முடியாது. சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். எல்லாம் தான் நமக்கு புரியும், எல்லாம் தான் நமக்கு தெரியும். ஆனால் நம்மளை மாதிரி அழிச்சாட்டியமாக வாழ்ந்தோன்னா, கோயிலுக்கு வந்தா என்ன, தெருவில் இருந்தா என்ன, ஆகாமிய கூடாரத்தில் இருந்தா என்ன, எங்கே இருந்தா என்ன, ambience will not help us. Church premises will not help you. இவ்வளோ பிரசங்கம் பண்ண எனக்கு இதில் 1000 மடங்கு என்னோட இடத்துல எனக்கு புரிஞ்சிக்கிற மாதிரி, நீங்கள் புரிஞ்சிக்கிற மாதிரி சொல்கிறேன். அப்படிலாம் கரெக்டாக 1000, 10,000, 5000 அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் அந்த ஃபிகரை மாத்திரம் தொங்கிட்டு இருக்காதீங்க. என்ன இடத்துல அதிகமான கீழ்ப்படுதல் எதிர்பார்க்குறாரு, ஒத்துழைப்பை எதிர்பார்க்குறாரு, உண்மையை எதிர்பார்க்குறாரு, உறுதி எதிர்பார்க்குறாரு, விழிப்பை எதிர்பார்க்குறாரு. ஸோ நான் இப்படிலாம் சொன்னேனே, எனக்கு இதில் எதாவது பங்கு இருக்கா, இதில் எதாவது பர்க்ஸ் கொசுறு இருக்கா? நத்திங். ஒரு ஆன்லைன் படிக்கிறேன். அதில் வந்து அந்த அம்மாக்கிட்ட கேட்டேன், ப்ரொஃபஸர் அம்மாக்கிட்ட. அம்மா சிரிச்சிச்சு. என்ன பாஸ்டர் இப்படி கேட்குறீங்க? நீங்கள் ரைட்டாக எழுதினீங்கன்னா நான் எப்படி மார்க் போடாமல் இருக்க முடியும்? நீங்கள் தப்பாக எழுதிங்கன்னா நான் எப்படி மார்க்கு கொடுக்க முடியும்? இப்படி தான் பிரசங்கம் பண்ணுவீங்களான்னு கேட்காம கேட்டுடுச்சு. நல்ல வேளை, ரொம்ப டீசெண்டான லேடி. எனக்கு அப்படியே மானம் போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ சாரி சிஸ்டர்.
இல்லை, ஐ அண்டர்ஸ்டாண்ட், உங்களுடைய ஆதங்கம் எனக்கு புரியுது. ஆனால் எப்படி பாஸ்டர், ஹவ் கேன் ஐ? நீங்கள் அந்த மாதிரி என்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணவே வேண்டாம். என்னாலலாம் அந்த மாதிரி இடத்துலலாம் நான் ஒன்றுமே செய்ய முடியாது. இதுக்கு மேலே என்ன உங்களுக்கு சொல்லணும்? என்ன எதிர்பார்க்குறீங்க? மஞ்சள் தண்ணி போட்டு கழுத்த இருக்கட்டா, கொலகாரன் ஆகட்டா? நிர்பந்திக்கிறீங்க நீங்கள். ரஹோபோத் பெனியேல் முந்தின விசுவாசிலேருந்து பிந்தின விசுவாசி வரைக்கும் நித்தமும் பல சமயத்தில், பல நிலையில், பல நேரத்தில், சந்தர்ப்பத்தில் நிர்பந்திக்கிறீங்க. உங்களை கொன்னுடலாம், கேட்காம கொலகாரனாக இருங்கன்னு எதிர்பார்க்குறீங்க. ஊழல் பண்ண சொல்கிறீங்க. வாய்ப்பே இல்லை. இட்ஸ் நாட் பாசிபிள். அதுக்கு நான் அழைக்கப்படலை. அதை எனக்கு தெரிஞ்சுக்க இஷ்டப்படலை. கடவுள் புரிஞ்சிக்க மாட்டேன்னு சொல்கிறது, புரிஞ்சிக்குவார்னு நான் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. கடவுளுக்காக நான் பேச இங்கே வரல. கடவுள் என்ன பேசினாரோ அதை உங்ககிட்ட சொல்ல தான் வந்திருக்கேன். அது ரொம்ப வருஷங்களாக சொல்கிறேன். மோர் தேன் 3 to 4 decades, கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே அதான் சொல்கிறேன். பதிலாக தாவீது அப்போ சமஸ்தானம் ஒன்றா இருந்துச்சு இல்லையா? த ஹோல் இஸ்ரேல் வாஸ் ஒன். ராஜ்யங்கள் பிரிக்கப்பட இன்னும் சாலமன் உருவாகலை. இல்லை, சாரம் பிறந்திருப்பான், அவன் பட்டத்துக்கு வரல. Let's be careful. ஜனாதிபதி ஏதோ பண்ணிட்டாருன்னு சொல்லி வேதத்தை ஒப்பிடாதீங்க. எந்த தேசத்து ஜனாதிபதியும் ஏதோ இது மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் கேஸில் ஏதோ பண்ணிட்டாரு, அது பெரிய சரித்திரம் படைத்து விட்டார் அப்படின்னு ஏதாவது பேசினா உடனே ஆள்கிட்ட மூட்டை கட்டி தூக்கிட்டு போய் பேசாதீங்க. என்ன ஆர்குமெண்ட் கொண்டு வந்தாலும் அவர் உனக்காக செத்தாரா அப்படின்னு கேட்டுருவார். அவர் உனக்காக பாவனிப்புக்கா ரத்தம் சிந்தினாரா அப்படின்னு கேட்பார். பதில் இருந்தால் சொல்லிவிட்டு நீங்களும் சந்தோஷமாக காலரை தூக்கிட்டு விட்டு தொடர்ந்து வாழுங்க. ஹூ கேர்ஸ்? நோபடி கேன் ஸ்டாப். ஆனால் இந்த அதிகாரத்தை முழுசாக வாசிங்க, எனக்கு நேரம் இல்லை. அதெல்லாம் வாசித்தா தான் இந்த 33ஆம் வசனம் உங்களுக்கு புரியும். புரிஞ்சிக்கணும் நீங்கள். யூ ஹாவ் டு லேர்ன் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். 2 ராஜாக்கள். ஐயோ, போய் நேரம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். கண்களை மூடுவோம்.